வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ இல்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். நேற்று ஒரு கன்சல்டேஷன்ல ஒருத்தவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, சரிங்கண்ணே, ராகுவோட பார்வை இந்த ராகுக்கு இயல்பாக நான் ஆரம்பத்துல ஜோதிடத்தை தேடுறப்ப ராகுக்கு 3, 11 7ஆம் பார்வை இருக்குன்ற மாதிரியான சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க, ராகு இங்க பாக்குறாரே அப்படின்னு நான் சிரிச்சேன். ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, ஜோதிடத்தை நம்ம எப்போதும் ஒளியின் அமைப்புல புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இங்க பாக்குறவங்களுக்கு ஆமா தானே, ராகுக்கு பார்வை இருக்குன்னு சில மூல புத்தகங்கள்ல சொல்லப்படுதே அப்படின்னு உங்களுக்கு கூட சில விஷயங்கள் தோணலாம். ராகு என்பது இயல்பாகவே இருள், அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகம். அன்னைக்கு ஒரு டாக் ஷோல பேசும்போது ராகுக்கும் கேதுக்கும் கிழமை கிடையாது. ஏன் அப்படின்னே நம்ம பிஜிடபிள்யூ, ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க இருள் பிளானட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஷேடோ பிளானட் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அந்த ராகுவும் கேதுவும் வந்து ஷேடோ. பார்வை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். ஓகே, சூரியன் கிட்ட இருந்து குரு தான் வாங்கக்கூடிய ஒளியை நம்ம வந்து 1, 5, 9ஆம் பார்வையா பாக்குறோம். 5, 7, 9வது பார்வையா குரு பாக்குறாரு அப்படின்னு சொல்றோம்ல. ஆக்சுவலி ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம பார்வைன்னு சொல்றோம். ஓகேங்களா? இது இன்னும் உங்களுக்கு புரியுற விஷயம் என்னன்னாக்கா, சந்திரனோட ஒளி இருக்குல்ல, ஒளியான சந்திரன் சந்திர அதியோகத்தை கொடுப்பாரு. சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒளியான தன்மையில இருக்கும்பொழுது 6, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுப கிரகங்களுக்கு ஒளியை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்றாரு, சந்திராதியோக அமைப்பை கொடுக்குறாரு அப்படின்ற தன்மையை பேசியிருக்கோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டின் ஒளியை இன்னொரு பிளானட் பெறுது, நேரடியாக இருக்கக்கூடிய அமைப்புல. இதுல சந்திரனாக வரும்பொழுது அதிக ஒளியாக இருக்கிற பட்சத்துல, ஏன்னா துணைக்கோள் பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துணைக்கோள்ன்ற பட்சத்துல அதிகமான ஒளியை சூரியன் கிட்ட இருந்து பெற்று அவர் திரும்ப கொடுக்கும் பொழுது அந்த ஒளி சிதறல்கள் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அந்த ஏங்கர் மாதிரி, நங்கூரம் மாதிரி அந்த ஒளி சிதறல்கள் இருக்கும் அப்படின்றது தான் ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அங்க அதை சொல்லப்படல துல்லியமா. நம்ம தானே ஒளியின் தத்துவத்துல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசுறோம்ல. சரி, இதுல ஒளியான ஒரு லைட் வரும்போது இருள் காணாம போயிருங்க. எப்படிங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்? இப்ப ராகுக்கும் கேதுக்கும் ஏன் பார்வை இல்லை? ஏன் அவங்க சூரியனை மறைக்கிறாங்க? ஏன் அவங்க சந்திரனை மறைக்கிறாங்க? அவங்க இருள். அந்த இருள் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? அந்த இருள் எப்படி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த உருவாக்க முடியும்? இருள் லைட் அடிச்சுன்னா காணாம போயிருங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய இருட்டை வேணாலும் திரட்டி ஒரு இடத்துல வைங்க, ஒரு சின்ன டார்ச் அடிங்க, அந்த இருள் மறைஞ்சு போயிடும். அப்போ இந்த ஒளி கிரகங்களால சுப அமைப்பை பெறக்கூடிய ராகுவும் கேதுவும் அந்த சுபர்கள் மாதிரி. ராகுக்கு இயல்பான ராகு கேது என்ன மாதிரியான விஷயங்களை செய்வாங்க அப்படின்னா, இயல்பாக தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல, தன்னை பார்த்த கிரகத்தின் அதிபதியை போல, இது ரெண்டும் ஒத்து வருதுங்க. இதுக்கு பிறகு தனக்கு கேந்திரத்துல இருக்கக்கூடிய பிளானட் போல, இது ஒத்து வரல. தான் நின்ற நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில இது ரெண்டும் ஒத்து வர மாட்டேது. அதாவது தனக்கு கேந்திரத்துல இருக்கிற அமைப்பும் தன் நின்ற நட்சத்திர சாரநாதனின் அமைப்பும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திர சாரம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வராது. ஓகேங்களா? நேற்று ஒரு ஜாதகம் போட்டானீங்க, 15 நிமிஷத்துல ஒருத்தர் பேசி முடிச்சு கால் வச்சுட்டாரு. சூப்பர்ண்ணே, நாளைக்கு அனுப்புறேன் என்னோட ஃபேமிலியோட எல்லான்னு 2 மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். ஏன்னா இந்த நட்சத்திரம் உள்ள போய் இல்லாத விஷயத்தை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போயிருவாங்க. 2 மாசம் 3 மாசம்லாம் வெயிட் பண்ணிலாம் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப ஏன் இந்த அளவுக்கு துல்லியமா இருக்கு? ஏன் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரே விஷயம் தான், ஜோதிடம் கட் அண்ட் ரைட்டா பேசிடுறீங்கண்ணே, எனக்கு அதனாலேயே நான் வெயிட் பண்ணேன்னு நேற்று சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா பொண்ணு பேசுறாங்க. ஏன்னா ஜோதிடம் துல்லியமானது. சயின்ஸுக்கே சவால் விடக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய துல்லியமான ஜோதிடத்தை நம்ம தாங்க காமெடியா மாத்திட்டோம். நம்ம தான் மாத்தணும். அதுக்கு இதுல குறுக்கு வழியில ஒரு விஷயத்த கண்டுபிடிப்போம், அடிக்கிறவங்க காலிலே போய் விழுந்துருவோம்னு சொல்லி கடவுளோட மிக்ஸ் பண்ணோம். சரி, கடவுளோட மிக்ஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனா அது சரியாயிரும் நம்ப வச்சோம் பாத்தீங்களா, அங்கதான் தப்பு. நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நான் ஏன் ஜோதிடன், நீங்க ஏன் மருத்துவர், அவர் ஏன் டாக்டர், இவர் ஏன் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு, இப்படின்ற மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதனால அந்த ராகுக்கு எதுக்கு பார்வை இருக்கு அந்த கேட்டகரிக்குள்ள கேட்டீங்கன்னா எனக்கு சிரிக்கிறத தவிர, இதை சொல்றவங்களை பார்த்து பரிதாபப்படுறதை தவிர எனக்கு வேற வழி இல்லைங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.